அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஹெச்எஃப் சினை மாடு, கன்று மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அவங்க விட்டாங்க நானும் பாருங்க, அண்ணன் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கியிருக்காரு. அண்ணா என்ன விலைக்கு நான் வாங்கினீங்க? 15,000மா? ஓ, என்ன விலை சொன்னாங்க? 16 சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, நன்றி. சொல்ற முடியாது. 35 ரூபா வாங்கி கம்முனு வையா. 40 ரூபாய்க்கு கீழே மாடு கம்முனு காத்தால வேலை வாங்க வராது. அது ஒன்றும் பேசாது. கம்முனு வையா. மாடு வெளியே ஓட்டி பார்த்துட்டு கேளு. வெளியே மாடு ஓட்டி பக்காங்க தான் கேட்குறேன். காசு கொடுக்குறியா? புரியுதா? இல்லைண்ணா காத்தாலா? சரி, புரியுதா? பாருங்க, ஐயா ஒரு நல்ல ஹெச்எஃப் கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கியிருக்காரு. ஐயா என்ன விலைக்கு? ஏயா என்ன விலைக்கு வாங்கினீங்க? 35. பல்லு போட்டிருக்கா? பல்லு போடல. 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா? 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த 2 கண்ணுக்குட்டி வச்சுருக்கீங்களே, என்னென்ன விலைண்ணா? ஒன்று 12,000, 11,000. 12,000? எது 12,000? எது 15,000? 12,000, இது 11,000. 11,000மா? அது 10,000. அது 10,000. ஓ, சரி. என்ன விலை கேட்குறாங்க இதெல்லாம்? 9 கேட்குறாங்க, கொடுக்கலாம். சரிண்ணா. எல்லாமே வந்து பணத்தை கொண்டு வந்துட்டு கிடேரிகளாக இருக்கட்டும், கைக்கருவிகளாக இருக்கட்டும், சினை மாடுகளாக இருக்கட்டும் வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாமே ஒரு ஆர்வத்தோடு நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், சந்தையோட பரப்பளவு இவ்வளோதான். இந்த புளிய மரம் வரைக்கும் தாங்க கிடேரி கன்று. அதுக்கு அந்த பக்கம்லாம் சினை மாடுகள், கைக்கறவை மாடுகள்னு இருக்கும்.
அவங்க பாருங்கள் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. வந்து அங்கேருந்தே ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து அதாவது கர்ப்பப்பை நல்லா இருக்கா சினை இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் சந்தையில் இன்றைக்கி எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு பாருங்கள். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா இன்னைக்கு எத்தனை கிட்டே கொண்டாந்தீங்க? 7 கொண்டாந்தீங்களா? என்னென்ன விலையில் கொடுத்தீங்க? 55-60லேருந்து 35 வரைக்கும் கொண்டாந்தீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்கா? இப்போ 45 ரூபா சொல்கிறீங்க அது. சரி சரி சரிங்க, நன்றி. அண்ணா இந்த கண்ணுக்குட்டியில் என்ன விலைண்ணா? இது 8 ரூபா, அது 8, 3 8 ரூபா விலை. 3 8 ரூபா. அது அது 14. 16. 14 இது 10. 14 10. நண்பர்களே இங்கே பாருங்கள், அதாவது கொடி கண்ணுக்குட்டி. ஆனால் இந்த கண்ணுக்குட்டி ரெண்டு எவ்வளோ? ரெண்டும் 26,000. 26,000மா? ரெண்டும் ஜோடி வந்து 26,000 ரூபா சொல்கிறாங்க.
அண்ணா இந்த ஜோடி கண்ணுக்குட்டி என்ன விலை? ஜோடி கழிக்கிட்டீங்களா 16 சொல்கிறோம். 16 என்ன விலை கேட்குறாங்க? 12 12 கேட்குறாங்க. 13 12. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ணுக்குட்டி 15 ரூபா 15,000 ரூபா சொல்கிறாங்க. ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க. கண்ணுக்குட்டிலாம் நல்லா இருக்கு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா இன்னைக்கு எத்தனை கடேரி கொண்டாந்துருக்கீங்க? 10 கடேரி கொண்டு வந்தேண்ணா. 10 கடேரி கொண்டாந்தீங்க. எத்தனை விற்பனை ஆயிருக்கு? ஒரு 5 மாடு 5 6 வித்துருக்குண்ணா. 5 6 வித்துருக்கீங்க. 4 மாடு இருக்குண்ணா. இப்போ இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்க? அதாவது வெயில் காலம் வந்துருச்சு. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்க? ஒரு 3/4 பாகம் வியாபாரம்னா. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் தான் தாய் சேர்க்குது. வாங்குறவங்க தீனி விலை புல்லு விலை புல்லு தீனிக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வியாபாரம் கம்மி ஒரு லெவலாக தான் இருக்குது. லெவலாக தான் இருக்கு. ரொம்ப வியாபாரம் இல்லை. ரொம்ப பார்க்குறாங்களே சிவையா. மாடு பிடிச்சி வாங்கணும்னு யாரும் பெருசாக இல்லை. ஓரளவுக்கு வியாபாரம் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த வியாபாரம் கம்மி தானே. வியாபாரம் கம்மி தானே. அதாவது மழை காலத்தில் வியாபாரம் ஆகிற மாதிரி வெயில் காலத்தில் வியாபாரம் கம்மி. இப்போ விலை வந்து குறைஞ்சிருக்குங்களா அதிகமாக இருக்கா? இல்லை முன்ன இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த விலை. அது கண்ணுக்குட்டிக்கா இல்லை மாட்டுக்குங்களா? கண்ணுக்குட்டிக்கு மாட்டு விலை இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சென மாட்டு விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் கண்ணுக்குட்டிக்கு ஏதோ ஓரளவுக்கு விற்கிது. ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகுன்னு சொல்லி வாங்குறாங்க. இருந்தாலும் இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த விலையோட இப்போ விலை கம்மி தான். விலை கம்மி தான். வாங்கிக்கலாம். விவசாயிங்களுக்கு பரவாயில்ல தான். விவசாயிகளுக்கு வெயில் காலன்றதுனால தானே சிவையா. ஆனால் இப்போ கண்ணுக்குட்டி வந்து வியாபாரம் நல்ல பொருளாக கிடைக்குது. இப்போ வாங்கிக்கலாம். மழை காலத்தை விட இப்போ பரவாயில்ல வாங்கலாம். மழை காலத்தில் விட இப்போ விலை கம்மியாகவே இருக்கு. நல்லபடியாக 4000 5000 சாதாரணமாக கம்மியாக கிடைக்குது. கம்மியாக கிடைக்குது. சரிங்க நன்றிங்க. சரி அண்ணா இந்த 2 கண்ணுக்குட்டி என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை நீ வாங்கலாம்? 17. நண்பர்களே இன்னைக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு இருக்குங்க. அதாவது வாங்குறவங்க டக்கு டக்குன்னு வாங்குறாங்க. வந்து பார்த்துட்டு போகிறவங்க நிலவரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிறவங்க கொஞ்சம் தயங்கி இருக்காங்க. கிடேரிகளும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. நிறைய கிடேரிகளை வந்திருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க. கிடேரிகள் ஓரளவுக்கு வந்திருக்குங்க. அண்ணா இன்னைக்கு எத்தனை கிடேரினா கொண்டாந்தீங்க? 15 கொண்டாந்தீங்களா? எத்தனை விற்பனை ஆனிச்சு? 10 ஆயிடுச்சு. இன்னும் 5 தான் இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணா? சந்தை நிலவரம் பரவாயில்ல. சரிண்ணா. இப்போ விலைவாசியில் எப்படிண்ணா போயிட்டுருக்கு? நல்ல விலைக்கு போகுது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுனால கொஞ்சம் ஆர்வமாக வாங்குறாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. கிடேரி பாருங்க 41,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இன்னும் பல்லு போடலைங்க. அண்ணா பல்லு போட்டிருக்கா? பல்லு போடலையா? 2 பல்லுங்க. 2 பல்லு 41,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது பாருங்க இன்னும் பல் போடலை. பெரிய கிடேரியா இருக்கு. 47,000 ரூபா சொல்றாங்க. நண்பர்களே காரியமங்கலம் மாட்டுச்சந்தை பார்த்தீங்கன்னா கிடேரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல விற்பனை ஆகுது. அதாவது இருக்க கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குங்க. பாருங்க இருக்க வந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. நல்லா வந்து விற்பனை ஆகிருக்கு. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நல்ல விற்பனை ஆகுதுங்க.
நண்பர்களே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கிடாரி கன்றுகள் வாங்குறதுனா தாராளமாக காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாங்க. நல்ல நல்ல கிடாரிகள் நல்ல முறையில் கிடைக்கிது. நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நண்பர்களே, நீங்கள் வியாபாரி சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதாவது கிடாரிகளோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. நல்ல நல்ல கிடாரிகள் இப்போ கிடைக்குதுங்க. நீங்களும் காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வந்து கிடாரிகள் வாங்குறதுனா தாராளமாக வாங்கிட்டு போகலாம். இங்கே ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி எல்லாமே கிடைக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாங்க. இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.